ஹலோ மக்களே, 43வது எபிசோடு போயிடலாம். போன எபிசோட்ல ஒராச்சிமாரு நருட்டோ அடிச்சு தூக்கிட்டு வரான். கத்தி மூலியமா தூக்கிட்டு வந்து ஒரு பக்கத்துல வந்து குத்தி தூக்குதான். அடிச்சு அடியில டென்சி பிரிட்ஜுக்கே வந்து மாட்டிட்டான் அவன். சக்குரா மிரண்டு அதை பார்த்துட்டு, யாருடா இது நைன்டெல் மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா சக்குரா அப்பதான் பாக்கா இது நம்ம நருட்டோவா இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு உன்னை அவளுக்கு கண்ணுலாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா ஒராச்சிமாரு கத்தியை தூக்கி வச்சுக்கிட்டு மாசா நின்றுட்டு இருக்கான் ஒரு பக்கம். பார்த்தா நைன்டெல் சக்கரா கொண்ட நருட்டோ பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே செதறி போய் ஒரு இடத்துல கிடக்கான். அவன் நெஞ்சில குத்தி வாங்கிட்டு அப்படியே கிடக்கான், அமைதியாவே இருக்கான். உடனே நருட்டோ அப்படியே கத்துறான். அந்த கத்துவழில அப்படியே காத்துலாம் ஒரு பக்கம் தள்ளிக்கிட்டு இருக்கான் அவனை. ஆனா ஒராச்சிமாரு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கான் அவன். உடனே இங்க இருந்து யாமட்ட செஞ்சு சொல்றாரு, நருட்டோ இங்கதான் இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு உட்லோன்ட்டு. பார்த்தா அந்த உட்லோன் யாமட்ட செஞ்சு இங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்காரு. யாருடா இவன், மனுஷனா மிருகமா, ஏன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. உன்னை யாமட்ட செஞ்சு அப்படி கிராஸ்ல பாக்காரு. பார்த்தா சாய் நிக்கதே அவர் கவனிச்சிட்டாரு. இவன் என்னடா இங்க பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. பார்த்தா சாய் ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு ஒராச்சிமாரியே பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன பண்றான் ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு உடனே அந்த உட்லோன் கொண்ட யாமட்ட சென்சே வந்து சொல்லிட்டாரு, சாய் இங்க தான் இருக்கான்னு சொல்லிட்டு. உடனே நீ அவனை பார்த்துக்கிட்டே இருன்னு சொல்றாரு அவரு. உடனே சக்குரா நருட்டோவே பார்த்துக்கிட்டு இருக்கா. இது நம்ம நருட்டோவா அப்படின்னு சொல்லிட்டு பழசை வச்சு பார்க்கா. சின்ன வயசு காலத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கண் கலங்குது அவளுக்கு. நைன்டேல பார்த்துட்டு அவளுக்கு ஒண்ணுமே பேச வர மாட்டேங்க, அமைதியாவே இருக்கா. கபுட்டோவே முழிக்கான், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஒராச்சிமாரு நைன்டேலாரு எவனாரு அடிச்சு தூக்குன்னு சொல்லிட்டு அப்படியே குத்தி தள்ளிக்கிட்டு இருக்கான். சக்குரா கத்துறா நருட்டோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து யாமட்ட செஞ்சே பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் கத்தியால குத்த பார்க்கான். பார்த்தா உடம்புல ஸ்கிராட்ச் கூட அவளை அது அப்படியே தள்ளி வெளியே தள்ளுது. உடனே வந்து யாமட்ட செஞ்சு நினைக்காரு, ஜிரேயா செஞ்சு இதையா பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன நைன்டேல் மாதிரியே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் யாமட்ட செஞ்சு. பார்த்தா டென்ஷன் ஆயிட்டா நருட்டோ. பிடிச்சிட்டு கத்தியை பிடிச்சிட்டு ஒரு தள்ளுதான். பார்த்தா கபுட்டோ மேலே போய் மோத போது கபுட்டோ குதிச்சுக்கிட்டு வாரான். பார்த்தா அந்த இடமே உடச்சி செதறது. ஒராச்சிமாருவே முழுக்க என்னடா நம்ம வாயை தள்ளிக்கிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு. பார்த்தா அந்த பிரிட்ஜ்ல இருந்து எல்லாருமே தப்பிச்சு வந்துட்டாங்க. கபுட்டோ ஒரு பக்கம் வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அவன். இது பார்க்க நிஞ்சா பெட்டில் மாதிரியே இல்ல, வேற லெவலா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே நிற்கான் அவன். ரெண்டு மான்சருக்கு நடுவில் மாதிரி சண்டை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான் அவன். ஒராச்சிமாரு சொல்றான், என்னோட ஸ்னேக்ஸ் ஓடால கூட அட்டாக் பண்ண முடியல, என்ன செய்யட்டும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறம் சாய கட்டுறாங்க. இந்த சிச்சுவேஷன்ல இந்த அட்டாக் போற நருட்டோ உயிரோட இருப்பான், இருக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் சாயி. உடனே அப்புறம் ஒராச்சிமாரு அவனோட சோடை அப்படியே அப்சர்வ் பண்ணி உள்ள கொண்டு போறான். அப்படியே அந்த நைன்டேல் நருட்டோவை பார்த்துட்டு அப்படியே நக்கலை சிரிச்சுக்கிட்டு வர இருக்கான். நைன்டேல் நருட்டோ அப்படியே நிற்கான். நைன்டேல் நருட்டோ திரும்பி ஒரு மாதிரி கர்ஜிக்கான். அதை பாருங்க, பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இன்னும் கபட்ட சொல்றான், இந்த ஸ்டேட்ல இவன் வந்து சாஸ்கியை காப்பாத்தவா ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு. உடனே சக்கரை அப்படியே பழசை யோசிச்சு பார்க்கா. அப்போ வந்து நருட்டோ சொல்லியிருக்கான், நான் ப்ராமிஸ் பண்றேன், என் உயிரை கொடுத்தாச்சு நான் சாஸ்கியை கொண்டு வரேன்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காவா. அந்த டைம்ல அவன் அடிபட்டு கூட என் ப்ராமிஸை நான் விடல, இதான் என்னோட வே ஆஃப் த நிஞ்சா, நான் கண்டிப்பா காப்பாத்தி கூட்டு வருவேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்கா. அப்படியே கண்ணீரே வடிய ஆரம்பிச்சிருச்சு. உடனே வந்து கபுட்டோ சொல்றான், அவனோட செல்ஃப் கான்சியஸ்னஸே போயிருச்சு, இனிமேல் அவன் ஒரு நைன்டேல் சொல்லிக்கிட்டு இருக்கான் கபுட்டோ. இவனை பார்க்க எனக்கு பாவமா இருக்குன்னு சொல்றான் கபுட்டோவே. உடனே நைன்டேல் நருட்டோ அப்படியே கத்திக்கிட்டு இருக்கான். உடனே சக்குரா அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. அவ கண்ணீர் அப்படி சொட்டிக்கிட்டே இருக்கு. சக்குராக்கு அழுவ அடக்கவே முடியல, ஓடுதா நருட்டோவை பார்த்துட்டு. உடனே வந்து யாமட்ட செஞ்சு சொல்றாரு, சக்குரா போவாதா, இப்ப நருட்டோ வந்து கண்ட்ரோல்ல இல்ல, அவன் பக்கத்துல போவாதா, அடிச்சு நொறுக்கிடுவான்னு சொல்லிட்டு. பார்த்தா கபுட்டோலாம் தாண்டி போய்கிட்டு இருக்கா. இன்னைக்கு கபுட்டோ பார்த்துக்கிட்டே இருக்கான். நருட்டோன்னு சொல்லிட்டு பக்கத்துல வேகமா ஓடி வாரா. நம்ம சாஸ்கியை காப்பாத்தலாம், நார்மல் நிலைக்கு வான்னு சொல்லிட்டு ஓடி வந்துகிட்டு இருக்கா அவா பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பக்கத்துல நின்றுகிட்டு இருக்கா. பார்த்தா நம்மளால நருட்டோ நிலைமையிலே இல்ல, அவனே நைன்டேல் சக்கரால் நின்றுகிட்டு இருக்கான். பார்த்தா அவன் வேகமா வந்து சக்குராவே அடிக்க வாரான். அதுக்கப்புறம் அப்படியே சாயை கட்டுறாங்க. சாய் ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒருவேளை ஒராச்சிமாரு கொல்ல வந்திருக்கானா, என்ன செய்வாரான்னு ஒண்ணுமே புரியல. உடனே அவனே யோசிக்கான், ஒராச்சிமாரு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. பார்த்தா ஒராச்சிமாருக்கு உடம்புல வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஸ்லோ மோஷன்ல போய்கிட்டு இருக்கான் அவன். பார்த்தா பழையபடி ஒராச்சிமாரு வாயை பொழக்கான். பார்த்தா அதுக்குள்ள இருந்து இன்னொரு ஒராச்சிமாரு உடச்சிக்கிட்டு வெளியே வாரான். உடனே சாய் இப்போ வந்து முதல்ல பார்க்காம என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு நம்மளால வரிசையா ஃபார்பிடன் ஜுட்ஸோ போட்டுக்கிட்டே இருக்கான் அவன். உடனே வந்து சாய் நினைக்கான், இதான் நம்மளோட சான்ஸ், நம்ம வேலையை காமிச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு. உடனே ஒராச்சிமாரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உடச்சிக்கிட்டு வெளியே வரான் அவன். இதான் நம்ம டைம், இதுக்கு மேலே நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு. நம்மளோட லிமிட் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம விளையாடுறதுக்கு டைம் இல்லை, நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்து சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அவன். கொஞ்சம் பொறுமையாருன்னு அவனே தேத்திக்கிட்டு தான், சாஸ்கி உடம்பு மட்டும் கிடைக்கும், நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்க நருட்டோ கட்டுறாங்க. வாழை கொண்டுட்டு சக்குராவை அடிச்சு வீசிட்டான் அவன். பார்த்தா அதுக்கப்புறம் யாமட்ட செஞ்சு வராரு. என்னடா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியலன்னு சொல்லிட்டு சடனா வந்து உட் ஸ்டைல் ஜுட்ஸுவை போட்டு விடுத்தாரு. பார்த்தா அப்படியே நருட்டோ அப்படியே லாக் பண்றாரு. அந்த ஜுட்ஸுவை வச்சு நருட்டோ கைகாலெல்லாம் அப்படி பிடிச்சி தூக்குறாரு. இருந்தாலும் சக்குராக்கு ஆல்ரெடி ஒரு அடி விழுந்துருச்சு, அடிச்செல்லாம் மயங்கி போய் கிடக்காவா. யாமட்ட செஞ்சு நருட்டோ அப்படியே பிடிச்சி ஒரு லாக் பண்ணிட்டாரு. நருட்டோல அசைய கூட முடியல. அதுக்கப்புறம் சக்குரா கட்டுறாங்க. சக்குரா கையில ரத்தம் சிந்துது, உடம்புலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. கபுட்டோ அதை பார்த்துட்டு நக்கலை சிரிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே கபுட்டோ அப்படியே நடந்து வரான் சக்குரா பக்கத்துல, போட்டு தள்ள போறான் போலுக்கு. அவளுக்கு கையில அப்படியே ரத்தம் சிந்திக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பக்கம் இன்னொரு பக்கத்துல இன்னொரு ஜுட்ஸுவை போட்டு விடுதான் அவன். பார்த்தா கபுட்டோ நம்மளுக்கு மாசா லாக் பண்றான்.
அவள் பக்கத்தில் போகாத உன் கதையை முடிச்சுன்னு சொல்கிறார் யாமட்ட சென்சே. உன்னை கபட்ட சொல்கிறான், நீ தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்க, நான் ஒன்றும் சண்டை போட போல, அவளுக்கு ஹெல்ப் பண்ண தான் போகிறேன்னு சொல்கிறான் அவன். என்னடா பேச வரேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். பார்த்தா சடனாக மெடிக்கல் நிஞ்சுட்ஸுவை போடுதான் அவன். அப்படி இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுதான். பார்த்தா நம்மளால பக்கத்தில் கூட போல, தூரத்தில் வச்சு அவளை கிளியர் பண்ணி விடுதான். மாஸ் காட்டுறான் கபுட்டோ, அவளை அப்படி சரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன். உனக்கு எனக்கு காமனான எனிமி தான் இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அதுவும் அக்காட்ஸ்கின்னு சொல்கிறான் அவன். உங்களை நான் வாழ விட்டோம்னா கண்டிப்பாக நீங்கள் இன்னொரு ஆளையாச்சும் கொல்ல மாட்டீங்களா, அதுக்காண்டி தான் உங்களுக்கு உயிரை கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறான் அவன். உடனே அப்புறம் சக்குரா கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை திறக்கா பார்த்தா நருட்டோ கத்திக்கிட்டு இருக்கான். நருட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோலாம் கண்ட்ரோல் பண்ண முடியல, கத்திக்கிட்டு இருக்கான் நம்ம ஆளு. பார்த்தா யாமட்ட சென்சியோட உச்சிலே உடஞ்சி தும்பு ஆகிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா கபுட்டை வந்து இங்கே வந்து ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவனால் அவ்வளோ சீக்கிரமாக ஹீல் பண்ண முடியல, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கா. உடனே கபுட்டை இங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒராச்சி மறுவார அவர் லிமிட்டை தாண்டிட்டாரு. சரி நம்ம இங்கே போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். சரி இன்னும் உன் டீம்மேட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் இங்கேருந்து கிளம்புறோம் போட்டு அசால்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நருட்டோ கட்டுறாங்க. நருட்டோ அந்த உச்சிலே உடச்சி எரிஞ்சிட்டான் அவன். அதுக்கப்புறம் கபுட்டை சொல்கிறான், சரி நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துட்டு சொல்லிட்டு சடனாக ஜுட்ஸுவை போட்டு அவங்க தப்பிச்சு போயிட்டான். அதுக்கப்புறம் நருட்டோ கட்டுறாங்க. உட்ஸ்டில உடச்சி எரிஞ்சிட்டான் அவன். உன்னை யாமட்ட செஞ்சு அனல் வேகத்தில் ஓடி வராது, இதான்ட்ட நம்மளுக்கு சான்ஸ், இந்த சான்ஸ் நம்ம கரெக்டாக காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உரைச்சி மரம் கட்டுறாங்க. உரைச்சி மருக்கு உடம்புலாம் இழைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி எந்திரிச்சு நிற்கான். அதுக்கப்புறம் சாய் எப்படி பொடிநடையாக வந்துட்டு ஒராச்சி மாதிரி பக்கத்தில் நின்றுட்டு இருக்கான். நான் வந்து டான்ஸோட ஆளு, உங்களோட எதிரிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நக்கலா சிரிக்கான் அவன். உங்கள்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறான் அவன். உடனே யாமட்ட செஞ்சு மாசா ஓடி வர்றாரு. ஏதோ ஒரு ஜுட்ஸோ போடுறாரு. ஹொக்காக ஸ்டைல் எல்டர் ஜுட்ஸுன்னு போட்டு விடுறாரு. கையிலேருந்து ஏதோ வந்து உட் ஸ்டைல் மாதிரி மாசா வருது நம்ம ஆளு. 10 எடிக்ட் என்லைட்மெண்ட்னு போட்டு விடுதாரு. நருட்டோ அட்டாக்க போடுதான். இருந்தாலும் பாஞ்சு வந்து நெஞ்சில் கை வச்சிட்டாரு நம்ம ஆளு. ஆல்ரெடி நருட்டோ நெஞ்சில் வேற ஃபர்ஸ்ட் கொக்கையோட நெக்லஸ் வேற இருக்கு. அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி இழுத்துட்டு வராரு நம்ம ஆளு. அப்படி சக்கரா அப்படி இழுக்காரு. அப்படி பார்த்தா அப்படியே சுற்றி அவனை பெரிய ஒரு அரண் மாதிரி ஆக்குறாரு. நருட்டோ கத்துறான். அவனோட சக்கரை அப்படி இழுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா ஒன்றும் புரியல. அப்படி நருட்டோ சக்கரை பிடிச்சி இப்படி இழுத்துக்கிட்டு இருக்காரு அவரு. அதுக்கப்புறம் பார்த்தா 90 சக்கரை அப்படியே அப்சர்வ் பண்றாரு. நருட்டோ அப்படியே நார்மல் ஸ்டேஜுக்கு அப்படியே கன்வெர்ட் ஆகிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா. அப்படியே சக்கரை எந்திரிச்சு பார்க்கா என்னடா நருட்டோன்னு சொல்லிட்டு பார்த்தா உடம்பு ஃபுல்லா ரத்த காயமா இருக்கு. அவன் தோலை மட்டும் உறிஞ்சிருச்சு. இருந்தாலும் யாமட்ட செஞ்சு அப்படியே அப்சர்வ் பண்ணி இழுக்காரு. உடனே நருட்டோன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. நருட்டோ தலைமை அப்படியே நார்மல் ஸ்டேஜுக்கு மாறிக்கிட்டு இருக்கான். ஆனால் உடம்பு அப்படியே ரத்த காயமாக பறந்துக்கிட்டு இருக்கு. நருட்டோக்கு உடம்பு ஃபுல்லாக வலிக்கு கத்துதான் அவன். அப்படியே உடனே ஒராச்சி மாதிரி சாயவே பார்த்துக்கிட்டு இருக்கான். யார்டா அந்த கோமாளின்னு சொல்லிட்டு உடனே அவன் சொல்கிறான், டான்ஸோவா அந்த முட்டாள் இன்னமும் உயிரோட இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். ஏன்ட்ட அப்படி என்னதான் பேச வந்திருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். லார்டு ஒராச்சி மரு டான்ஸை வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்க வந்தாரு, நான் உண்மையை சொல்ல வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உடனே அவன் சொல்கிறான், ஏன்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி நீ பார்த்து தான் பேசன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சாய் அதெல்லாம் மதிக்காம அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அவன். தப்பா பேசின செத்துருன்னு சொல்றான். நான் டான்ஸை சொல்ல வந்ததான் உங்கள்ட்ட சொல்ல வரேன்னு சொல்றான் அவன். நான் பேசுறது உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்றான் அவன். ஒராச்சி மரு டென்ஷன் ஆகிட்டான் போலுக்கு. அவனும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் ஒராச்சி மரு. சடனா வாயிலிருந்து கத்தி வச்சு துப்பு தான் ஒராச்சி மரு. ஸ்ட்ரெயிட்டா போய் சாய் பக்கத்துல போகுது. சாய் வயிற்றுல குத்திருச்சு. சாய் அப்படியே கண்ணை புழக்கான். அப்படியே ஒராச்சி மரு அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதோட எபிசோட முடியுது. அடுத்த எபிசோடு சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் அவங்க மறந்துடாங்க. See you, bye.